உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு காரணமான குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவது அரசியல்வாதிகளின் பொறுப்பல்ல என கர்தினால் வெல்கம் ரஞ்சிதாண்டகின் குற்றச்சாட்டுக்கு முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ பதிலளித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு காரணமானவர்களை கைது செய்ய கோட்டபாய ராஜபக்ஷ தவறிவிட்டதாக கர்தினால் வெல்கம் ரஞ்சிதாண்டகை குற்றம் சாட்டியதற்கு பதிலளிக்கும் விதமாகவே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில், உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு காரணமான குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கு தவறிவிட்டதாக கர்தினால் மெல்கம் ரஞ்சிதாண்டகையின் மீது குற்றம் சுமத்தியுள்ளார். ஆனால் குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவது போலீஸ், சட்டமா அதிபர் மற்றும் நீதித்துறை அமைப்புகளின் கடமையாகும். குறித்த சட்ட நடவடிக்கைகள் நடைபெற்று வருவதோடு தாக்குதலுடன் தொடர்புடைய 93 பேருக்கு எதிரான விசாரணைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடைபெறுவதற்கு பல மாதங்களுக்கு முன்னரே இலங்கை குற்றப்புலனாய்வு பிரிவினர் அதனுடன் தொடர்புடைய நபர்கள் மற்றும் அமைப்புகளின் செயற்பாடுகளை விசாரித்து வந்தனர். எனினும் தாக்குதல்கள் நடைபெற முன் அவர்களை கைது செய்ய குற்றப்புலனாய்வு பிரிவினர் தவறிவிட்டனர். கர்தினால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக என் மீது தொடர்ந்தும் குற்றம் சுமத்துவதை மக்கள் கவனமாக பார்க்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார்.